ஹரி ஓம். ஸ்ரீருத்ரம் தமிழில் விபாகம் அனுவாகம் 10 மந்திரம் 9. இந்த மந்திரத்தை இயற்றியவரும் இதனுடைய தேவதையும் ரிஷியும் தேவதையும் பரமேஸ்வரன் தான், ருத்ரன் தான். சந்தஸ் அனுஷ்டுப் சந்தஸ், திருஷ்டுப் சந்தஸ். காயத்ரி, உஷ்ணுக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜெகதி 7 சந்தஸில் இது 6வது சந்தஸ். மந்திரத்தை பதப்பிரிவியல் செய்கின்றேன். அதற்கு முன்பு எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராவரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ, சர்வமங்களானி அபிவிருத்திர் பவது ததாஸ்து. இப்போ மந்திரத்தை கூறுகின்றேன். பரிணோ ருத்ரஸ்ய ஹேதர்வ்ரணக்து பரித்வேஷஸ்ய துர்மதிரகாயோः அவஸ்திராமகவத்யஸ்தனுஷ்வமீத்வஸ்தோகாய தனயாய மிருடயா. இதான் மந்திரம். மந்திரத்தை அர்த்தம் பார்க்கலாம். இதனுடைய அடிப்படை அர்த்தங்கள் என்ன அதையும் பார்க்கலாம். பார்த்துவிட்டு நம்முடைய இயற்பியல், ஃபிசிக்ஸ் என்று கூறுவார்கள், பிரபஞ்சத்தின் இயற்பியல், காஸ்மாலஜி, அதனுடைய அர்த்தத்தையும் பார்க்கலாம். எப்படி நம்முடைய ரிஷிகள் எவ்வளவு அழகாக சாதாரண அர்த்தங்கள் மூலமாக இந்த ரகசியங்கள், பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றார்கள் என்று. பரிணோ ருத்ரஸ்ய ஹேதர் விருணத்து பரித்வேஷஸ்ய துர்ம திரகாயோன்னு வருது முதல் வரி. பரிணக, பரிங்கிறது ஒரு பெரிய தாத்து. தாத்துல அது உபசர்க்கம். ஒரு வார்த்தைக்கு முன்பால் வரக்கூடியது உபசர்க்கங்கள். 22 உபசர்க்கங்கள் இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன். வார்த்தைக்கு பிறகு வரக்கூடியது பிரத்யயம். அந்த பிரத்யயத்தை சேர்த்து தான் உங்களுக்கு எல்லாம் வரும். இந்த பரிங்கிற அர்த்தம் வந்து இப்போ பரிபூர்ணம்னு சொல்கிறேன். பூர்ணம், பரிபூர்ணம், ரொம்ப முழுவதுமாக, கம்ப்ளீட், முழுவதுமாக, வட்டமாக அப்படின்னு கூறலாம். இந்த பரி கூட நிறைய கணித சாஸ்திரத்தில், கணிதத்தில் பாஸ்கராச்சாரியார் 12வது நூற்றாண்டுகள்லாம் நிறைய எழுதியிருக்கார். லீலாவதி பாஸ்கராச்சாரியார் அதெல்லாம் பரிமிதிம்பர். இல்லை அப்புறம் பரிமாபனம், பரிமாப்ப அப்படிம்பர். எல்லாம் மெஷர்மெண்ட், அளவு செய்வதல், அளவு செய்தல். எதையும் ஒரு அளவு, பை கண்டுபிடிச்சவரே அவர் தான், 22/7. ஸோ அந்த பரிங்கிற அர்த்தத்துக்கு அந்த சர்க்கம்ஃபரன்ஸு, சுற்றளவு அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த பரிநக, நகை எப்படி வருதுன்னா, இது நிறைய மாணவர்கள் இருக்கலாம், நூ தாத்துலேருந்து வருது. அது நூ வந்து சாதாரண நூ, நான்லாம் சொல்கிறோம் இல்லையா, மிருதுவான நான் எப்படி வருதுன்னா, நீங்கள் பார்த்துருப்ப புஸ்தகத்தில், அது அந்த பரி ரா வரத்துனால அந்த ரூக்ஷன்னா, ஹார்டுனா, அழுத்தனா வருது. ராமேன, அந்த ராமருக்கு ரா வரத்துனால ராமேன்னு வரும், ராமேன்னு வராது. ஸோ பரிணகங்கிறது யாரு? ஒரு 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 பொருள் சுற்றி கொண்டே இருக்கும்படியாக செய்யப்படுகின்றவர், செய்யக்கூடியவர், செய்பவர், அந்த சுற்றும் பொருளையும் குறிக்கின்றது. அது அந்த பரிணக. அது எப்படி காப்பாற்றுதல்? நம்ம சுற்றி கொண்டு வருதுன்னா நம்மளை சுற்றி கொண்டு அதை நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளை சுற்றின்னு இருக்கு, நமக்கு எந்தவித தீங்குகள், இடையூறுகள் வராமல் இருப்பதற்காக அது நம்மை சுற்றி கொண்டு இருக்கின்றது. அந்த சுற்றி கொண்டு இருப்பது தான் பரிணக. அது வந்து ஆண்லிங்கம், ஏகவச்சனம். பரிணோ ருத்ரஸ்ய ஹேத்து, ஹேதி. ருத்ர அர்த்தம் சொல்லிட்டேன். ரூங்கிறது யாரு? ரொம்ப தாண்டவம். சம்ஸ்கிருதத்தில் ரூ சொன்னால் ரொம்ப ஆகோஷம், ரொம்ப தாண்டவம், ரொம்ப ஆங்கிலத்தில் அஜிடேட்டடும்பாங்க, கொந்தளித்தல் எல்லாம் வரும். திராங்கிறது ஒரு குறிப்பிட்ட வழியில் போகாதது, அங்கும் இங்குமாக செல்வது, அஜிடேட்டடும்பாங்க ஆங்கிலத்தில். ஒரு புயல் வந்தால் எப்படி சாதாரணமாகவே அந்த புயல் காற்றும் தூசியும் ஒரு வழியாக ஒரு பக்கமாக போகுமா? இல்லை, எப்படி வேணா அலைவாயும். அப்போ ருத்ரன், அந்த அப்படிப்பட்டவர் ருத்ரனை ருத்ர தாண்டவம் பண்ணியிருக்கார். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல அவருடைய ருத்ர தாண்டவம். அதாவது இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுகின்ற சமயத்தில் 13.8 பில்லியன் லைட் இயர்ஸ். ஒரு லைட் இயர், ஒரு லைட்டு வந்து வெளிச்சம் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு போகிறது. அத்தனை கணக்கு போட்டுங்க, இப்போ நம்மளால் சொல்ல முடியாது. அந்த தருணத்தில், உலகம் உண்டாக்கும் தருணத்தில் அவருடைய ருத்ர தாண்டவத்தினால தான் உங்களுக்கு சப்தம், உங்களுக்கு வெளிச்சம் எல்லாம் வந்ததாகவே ஐதீகமே இருக்குது. அதை முழுவதும் நம்பினார் ஃப்ரிட்ஜ் ஆஃப் கேப்ரா. அவர் தான் பெரிய விஞ்ஞானி இன்னைக்கு. ஸோ ருத்ரஸ்ய ஹேத்திஹின்னு, சாதாரணமாக ஹேத்தினா அம்பு அல்ல அஸ்திரம், அது இல்லை, அதுவும் உட்கொண்டது.
ஹேத்திங்கன்னா மிசைல் வெப்பன், ஏவுகணைகள் சொல்றாங்க இல்லையா. மிசைல் பறக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்புகள் அல்ல, மிசைல். இப்போ நவீன காலங்களில் இராணுவத்தில் மிசைல் வெப்பன், லான்ச் த மிசைல்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஹேதி. இப்போ பரிணோ ருத்ரஸ்ய ஹேதி விருணக்து. விருங்கிறது எப்பொழுதுமே உங்களை சுற்றி கொண்டிருக்கிறது, நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம், உங்களை காப்பாற்றுதல் விரு. அத்துங்கிறது அது பழைய காலத்தில் வேத அஞ்சுங்கிற ஒரு தாத்து இருக்கு சம்ஸ்கிருதத்தில், அதுலேருந்து நீங்கள் பிரித்து வரைச்ச அத்துன்னு வரும். இப்போ விரு ப்ளஸ் அத்து விருணத்து. ஆக்சுவலாக சரியா பார்த்தா நீங்கள் லோட்டில் காரத்தில் விரணீஸ்வர்னு சொல்லணும். விரணீஸ்வ அப்படிங்கிறார் யமதர்மராஜா நச்சிகேதன். அந்நிய வராணாம் நச்சிகேதோ விரணீஸ்வ. எனக்கு இதை ப்ரெஸ் பண்ணாத, நீ 3வது வருடங்கள் ஆத்ம வித்தியை கேட்காத, அதான் விரணீஸ்வ. விருணத்துன்னு வருது. விருணத்துனா நீங்கள் செலக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம், அதாவது நீங்கள் குறிப்பிட்டதை நீங்கள் தேர்ந்தெடுத்தல், அதுதான் விருணத்து. அது யார்கிட்ட பகவான்கிட்ட ஒரு ஆக்ஞா மூலமாக, ஒரு ஆணை மூலமாக, அதுக்கு பேர் தான் லோட்டில் காரம் ஆணை. ஆணை மூலமாக விருணத்து அப்படின்னு சொல்கிறேன். விருணத்து அப்புறம் பார்க்கலாம், அர்த்தத்தை நான் பதப்பிரிவுகள் செய்துவிட்டு பிறகு கடைசியில் முழு அர்த்தத்தை நான் அந்த எப்படி வருகின்றது என்று அடிப்படை அர்த்தம் சொல்லுகின்றேன், பிறகு இயற்பியல். விருணத்து பரித்வேஷஸ்ய, திருப்பியும் பரி. அந்த பரிங்கிறது என்னது? அதே தான், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், ஒரு வட்டத்தின் சுற்றளவு, ஆனால் அப்படியே சுற்றி கொண்டிருக்கும், அது பார்க்கலாம். துவிஷ்ங்கிற தாத்து, துவேஷஸ்ய, துஷ்யுன்னு உடைய. அந்த துவிஷ்ங்கிறது துவேஷாமி, துவேஷத்தினா பயங்கரமான ஜுவால ஒளி. சாதாரணமாக அமைதியான ஒளிடப்ப முகம் ரொம்ப ஒளிமயமாக இருக்குன்னா அது ஒரு அமைதியான ஒளி. ஆனால் அந்தந்த இடத்துல அவங்க வார்த்தைகள் என்ன ஹேத்திஹி வரதுனால துவேஷஸ்யங்கிறாங்க. துவேஷங்கிறது துவேஷாமின்னு வரணும், ஆனால் துவிஷ்ங்கிற தாத்துனால துவேஷஸ்யன்னு வரும். துவேஷத் அந்த அதனோட உடைய. அஸ்யங்கிறது என்னது? 6வது விபக்தி உடைய, பொசசிவ் கேஸ், உடைய. துவேஷஸ்ய இதோட துர்மத் அந்த ஹேத்திஹி வர. பரிணோ ருத்ரஸ்ய ஹேதர் பிரணக்து பரித்வேஷஸ்ய துர்மதிரகாயோ. துர்மதிஹி ப்ளஸ் அகாயோ. இந்த ரேப்பகா போயிடும், விசர்காக வரும். துர்மதிஹினா என்ன? துஷ்ட புத்தி தான். மதிஹி இன்டெலெக்ட், ஞானம். மதிங்கிறது ஒரு தாத்து, அது இகாராந்த புல்லிங்கத்திலே வரும். பதிங்கிறது இகாராந்த புல்லிங்கம். மதி இது வந்து பதி, மதி வந்து இகாராந்த ஸ்திரீலிங்கத்தில் வரும். ஆனால் இன்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 4வது விபக்தியிலே தான் கொஞ்சம் மாறும். மதிஹிங்கிறது பிரதமா விபக்தி, முதல் விபக்தி நாமினேட்டிவ். ஒரு ஆளை கூப்பிடுறது, ஏ ராம, ராமஹ, ராமஹ, ராமோ, ராமஹன்னு சொல்லுவாங்க, ராமஹ அப்படிங்கணும். மதிஹி இன்டெலெக்ட் போய் மதிஹின்னு சொல்லுவாங்க. துர்மதின்னு என்ன புரிஞ்சு போச்சு அர்த்தம்? துஷ்ட இன்டெலெக்ஷன் தான். துர்மதிஹி ப்ளஸ் அகாய. அகாயோஹோ ஏன் வருது மாணவர்களுக்கு? அது அகாயு தாத்து, யூ உகாராந்தம். ஷஷ்டி விபக்தியில் குரோஹோன்னு வருது இல்லையா, அது மாதிரி அகாயோன்னு வரும். உகாராந்த சப்தத்தில் ஷஷ்டி 6வது விபக்தியில் உடைய. அகாயங்கிறது யாரு? குற்றம் புரியப்பட்டவன், குற்றம் புரியப்பட்டவனுடைய, பாவங்கள் செய்யப்பட்டவன் உடைய அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறது. அகாயோ. அப்புறம் அடுத்த வரைக்கும் வரேன். அவஸ்திராக. அவங்கிறது அதுவும் ஒரு உபசர்க்கம், ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வரும். அவகச்சாமின்னு நான் சொன்னேன்னா எனக்கு புரிஞ்சது, ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த கச்சாமிங்கிறது கம் தாத்து போகிறதுன்னு வரும். கச்சாமினா போகிறது, எங்கே போகிறேன், ஞானத்துக்கு போகிறேன்னு உள்ள அர்த்தத்தில், அந்த அடிப்படை அர்த்தத்தில் அது அவகச்சாமின்னு வருது இல்லையா. அவஸ்திராக. ஸ்திர, ஸ்தாங்கிறது நிரந்தரம், ஒரு இடத்துல நிற்கிறது, பர்மனன்ட். ஸ்திராக எப்படி வருது? இகாராந்த லிங்கம். ரமாரமே ரமாகன்னு வருது இல்லையா, அதே தான். ரமாம் ரமே ரமாக 2வது விபக்தியும் வருது இல்லையா. ஐகள் இவர்களை அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போது அவஸ்திராக இது எல்லா இடங்களிலையும் ஞானத்தோட நிரந்தரமாக இருக்கப்பட்டவன் தான் அவஸ்திராக. எல்லா இடங்களும் தான் ஸ்திராக, பகுவச்சனம். ஞானத்தோடு இருக்கப்பட்டவன் பரமசிவன் தான். அவஸ்திராக மகவத்பிய தனுஷம். மகவன்கிற தாத்து எடுத்துள்ளனா நகாராந்த புல்லிங்கத்தில் இந்திரனோட பேர் மகவன்பா, நிறைய இடத்துல வேதங்களில் வரும். ஆனால் இந்திரன் இங்கே குறிப்பிடல. மகவன் வந்தாக்கா மகவத்பியங்கிறது 4ஆம் வேற்றுமை கு, இல்லைன்னா காக. தேவர்களுக்காக இல்லை, மகவன்கிறது மகவத்பிய டு தம், அவர்களுக்காக.
அதாவது தேவர்களுக்காக இந்த அர்த்தத்தில் வராது. ஏன்னா பணக்காரர்களுக்காக இன்னொரு அர்த்தம் இருக்குது. தேவேந்திரன் பணக்காரன் தான், பணக்காரர்களுக்காக லார்டும்பாங்க. ஒரு ஒரு ராஜாக்களுக்காக எப்படிப்பட்டவன்? ராவணன் மாதிரி துர்மதிகி. அதுதான் மகவத்பியக வெல்தி, பணக்காரர்கள், வசதியானவர்கள், ராஜாக்கள், ஜமீன்தார்கள்லாம் வச்சுக்கோ. துர்மதிகி அகாயக அவங்கெல்லாம். ஸோ மகவத்பியஸ்தனுஷ்வ, தனுங்கிற வார்த்தை நீங்கள் எடுத்துட்டோம்னா உடம்புன்னு அர்த்தம், சாதாரண அர்த்தம். ஒல்லியாக இருக்கப்பட்டவனும் தனு. ரொம்ப ஒல்லியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அவனுக்கு உடம்புல சக்தி இல்லைடா அப்படிமா. ஒல்லியாக இருக்கான், சக்தி இல்லை, அதான் அர்த்தம், சார்த்தப்பட்ட அர்த்தம். தனுஷ்வங்கிறது அதுவும் லோட்லக்கார. விரணீஸ்வ, நான் சொன்னேன் இல்லையா, யமதர்மராஜா நச்சிகேட்ட அந்நிய வராணாம் நச்சிகேதோ விரணீஸ்வ, நீ செலக்ட் பண்ண, இதில் கேட்காத ஆத்மவித்யா. தனுஷ்வ, ஹே பகவான்கிட்ட சொல்கிறது அவங்கள ஒல்லியாக்கு அப்படின்னா அவங்கள பலகீனமாக்குன்னு அர்த்தம். யார? இந்த மகவத்பியாக இருக்காங்கல்ல, இந்த துர்மதியும் இந்த அகாயோகம், கெட்டவங்க, பாவம் பண்ணக்கூடிய பணக்காரர்கள், ராவணன், அதை தான் குறிப்பிடுறது. ஸோ மகவத்பிய தனுஷ்வ, அவங்க ஒல்லியாக்கிடு. மாணவர்கள் நான் ஒல்லின்னு சொல்கிற அர்த்தமே இதுதான், அவங்கள பலகீனமாகிடு. தனுஷ்வ மீட்வஸ்ங்கிறது சகாராந்த சப்தம். வேதஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மனுக்கு 100 பேர் வேதஸ். ஹே வேதஹ அப்படின்னா பிரம்மன் தான், 4வது தா. அப்போ மீட்வஸ்னக மீட்வஹ, ஹே மீட்வஹ சம்போதன ரூபம் அது, விழிவேற்றுமை. ஏ ராமஹா, ஏ ராமா, அது மாதிரி. ஹே மீட்வஹ யாரு? கருணாகரனுக்கு பேர் மீட்வஹ, கருணை காட்டக்கூடியவன், எங்களை ரட்சிப்பவன். ஆபத் பாந்தவா, எங்களை ரட்சின்னு சொல்கிற மாதிரி. ஆபத் பாந்தவா ஏ மீட்வஹ. தோக்காய, தோக்காயனா இளம் குழந்தைகள், கர்ப்ப கிரகத்திலிருந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த சிறார்கள், குழந்தைகள், அவர்களுக்காக. தனையாய சில்ட்ரன், குழந்தைகள், தம்பிகள், குழந்தைகள், அவர்களுக்காக. எல்லாமே ஆய ராமாயன்னு வரும், 4ஆம் வேற்றுமை உருவு. அவர்களுக்காக மிருடய, மிருடயங்க மர்டயன்னு வரணும். சரியா பார்த்தா லோட்லக்காரத்தில் மத்தியம புருஷத்தில் மர்டய அப்படின்னு வரணும். மிருடான்னு கூட வரலாம். அந்த யா வருது, அவள் வந்து அந்த யா போட்டு சேர்த்துக்கிறா. ப்ளஸ் யா எதுக்குனாக்கா அந்த சந்தஸில் அனுசரணையாக போகணும். மிருடய, மிருடன்னு சொல்லலாம், மர்டயன்னு சொல்லலாம். அதாவது அதெல்லாம் என்ன? லோட்லக்காரம், ஆக்ஞா, காப்பாற்றணும், நீ காப்பாற்றணும்னு அர்த்தம். ஹெல்ப் தெம், ப்ரொடெக்ட் தெம், ரட்சி, நீ ரட்சி அப்படின்னு சொல்கிறது. லோட்லக்காரம் ஆக்ஞா, கமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள ரட்சி. யார்கிட்டேருந்து? இந்த திமிரான பணக்காரர்கள், துஷ்ட புத்தியுடையவர்கள், பாவங்கள் செய்யக்கூடியவர்கள். உன்னுடைய அஸ்திரங்கள் இருக்கு, எங்களை சுற்றி வளைச்சு கொண்டு எங்களை ஒரு நினச்சி பாருங்கள். ராவணன் வரான் ஒரு பெரிய இதில், பகவானை வேண்டின்னு உன் அஸ்திரத்தை எங்களை வச்சு சுற்றி வச்சு எங்களை ப்ரொடெக்ட் பண்ண, எங்களை காப்பாற்றுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார் பகவான்கிட்ட. சுற்றி வரும். பரிணோ ருத்ரஸ்ய ஹேதிர் விரணக்து பரித்வேஷஸ்ய துர்மதிர். அதை நீ பகவானுடைய அஸ்திரங்கள், பகவானுடைய நாமங்களை நீ செலக்ட் பண்ண. விரணக்து பரித்வேஷஸ்ய, நீ எந்த அஸ்திரமானமோ அதை விடு, எங்களை ரட்சி. யார? குழந்தைகள், சிறுவர்கள், எவங்கள்ட்ட இந்த துர்புத்தி அகாயக, இந்த மகவத்பியக, இந்த பணக்காரர்கள், துஷ்ட பணக்காரர்கள், துஷ்ட ராஜார்கள். ஏ மீட்வக, அதுவும் சம்போதன ரூபந்தான். அவஸ்திரா, நீ எங்கேயுமே ஸ்திரம்தான், நாலேஜபிள், பர்மனண்ட் நீ தான். என்ன ஆதிசங்கரர் பகவத் இதில் பிரம்மசூத்திரெல்லாம் மனோபிரம்மே திவ்ய ஜானாதும்பர், மனசு அதுதான் பிரம்மம். ஞானம் பிரம்மே, அதுவும் வரும். ஞானம் பிரம்மந்தான். நீ எல்லா ஞானத்தும் உடையவன், நீ தான் பிரம்மம். பர்மனண்ட்டாக இருக்க, ஸ்திரமாக இருக்கக்கூடியவன். ஸ்திராக பகுவச்சனம், ஸ்திரீலிங்கம். 2வது ஸ்திர, இடங்களை சுற்றி கொண்டு இருக்கப்பட்டவன் நீ, நாலேஜோட. அவஸ்திரா மகவத்பேக தனுஷ்வ, அவங்கள வீக்காக்கிடு. எதுவும் அஸ்திரத்து மூலமாக அது எங்களை காப்பாற்றி அவனை வீக்காக்கிடு. தனுஷ்வ, ஒல்லியாக்கிடு. அவன் என்ன அர்த்தம்னா பலகீனமாக்கிட்டு. இப்போ பகவான்கிட்ட நம்ம அந்த மாதிரி இந்த துஷ்டமான பெரிய செல்வந்தர்களை, ராஜாக்கள்லாம் இருக்கலாம்.
அவங்கள்ட்டெல்லாம் எங்களை காப்பாற்றுன்னு உன்னுடைய அஸ்திரங்கள் மூலமாக, செலக்ட் பண்ண அஸ்திரங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிசைல் அது எங்களை சுற்றி கொண்டு இருக்கும். இப்போ இது வந்து சாதாரண அர்த்தம், பகவான்கிட்ட ப்ரே பண்ணுற மாதிரி நமக்கு தெரிய வேண்டிய அர்த்தம். ஆனால் பிரபஞ்சத்தில் எப்படி வரும்? பிரபஞ்சங்கிறது ரவுண்டாக தான் இருக்கும். இப்போ உலகம் ரவுண்டு, சூரியன் ரவுண்டு, எல்லாம் வட்டம் வட்டமாக இருக்கும். பிரபஞ்சத்தை காப்பாற்றக்கூடியது பகவானுடைய மிசைலில் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட். நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றி கொண்டிருப்பது ஒரு காந்த சக்தியின் ஒரு க்ஷேத்திரம், ஃபீல்டு, இடம். அது சுற்றின்னு இருக்கு. இல்லாவிடில் மிகவும் அபாயகரமான இந்த சூரிய சக்திகள், அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, கதிர்கள் தாக்கி உயிரினங்கள் இங்கு வாழாது, வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சூரியன் 9 குழந்தைகள், அதாவது சோலார் சிஸ்டம், சூரிய மண்டலம்னு நம்ம சொல்கிறோம். அதை சுற்றி கற்கள் சுற்றி கொண்டிருக்கிறது, பெரிய பெரிய கற்கள், மீட்டியோர்ஸுப்பாங்க, வால் நட்சத்திரங்கள் மாதிரி மீட்டியோர்ஸ். அதனால் சூரிய மண்டலத்தை தாண்டி நம்முடைய பாலை வழி மண்டலங்களிலிருந்து வரும் விஷம கதிர்கள் நம்கு சூரிய மண்டலத்துக்குள் வராது. அவனுக்கும் அவன் குழந்தைகள் இருக்கான், 9 குழந்தைகள் இருக்கான், வராது. அதெல்லாம் தடுக்கக்கூடியதான் அந்த மிசைலுங்கிறது என்ன? பகவானுடைய இதெல்லாம் ஒரு வெப்பன்ஸ் தான், பகவானுடைய ஆயுதங்கள் தான் நம்மை காப்பாற்றுவதற்காக. ஏன்னா பயங்கரமான ஆயுதங்கள் வரும். துர்புத்தி அகாயோக பாவம் செய்யக்கூடியனாக பயங்கரமான ஒன்று இடித்து கொல்லுவதற்காக வந்து மக்களை துன்புறுவதற்காக, உயிரினங்களை துன்புறுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கும் கதிர்கள், கற்கள், நட்சத்திரங்கள், வால் நட்சத்திரங்கள், கிரகங்கள், சூரிய மண்டலங்கள் எல்லாம் கோடான கோடி இருக்கு. அதெல்லாம் வராமல் நீ தடுத்து நிறுத்து உன்னுடைய ஹேத்திஹி மிசைல் வெப்பன் மூலமாக. ஏன்னா அது பயங்கரம், எல்லாமே துர்மதி தான் அந்த வெப்பன்ஸை குறிக்கின்றது. எல்லாம் துஷ்டங்கள் தான். இங்கே ஒன்றும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக ஒரு கதிர்கள் வராது, ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வராது, இல்லை நிறைய தங்கத்தை கொடுக்கறதுக்காக வரல, அடித்து உடச்சி பண்ணுறதுக்காக வருது. ஸோ இத்துடன் என்னுடைய இந்த பிரசங்கம் முடிவடைகிறது. சொற்பொழிவு மந்திரம் 9, மந்திரம் 10 அடுத்த சொற்பொழிவில் தொடங்குகின்றேன். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். தயவுசெய்து என்னுடைய இந்த சேனலை பதிவு செய்வீர்களேயானால் தொடர்ச்சியாகவே உங்களுக்கு என்னுடைய சொற்பொழிவுகள் வந்து கொண்டிருக்கும். அதுவரைக்கும் ஹரி ஓம்